பொங்கல் இது ஒரு திருநாள் மட்டுமில்லை, ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் வாழும் ஒரு உணர்வு. பொங்கல் என்பது தமிழ்நாட்டின் அறுவடை திருநாள். உழைத்து விளைந்த பயிர்களுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள்தான் பொங்கல். பொங்கல் என்ற சொல்லுக்கே ஒரு அர்த்தம் உண்டு. பால் மற்றும் அரிசி பொங்கி வழியும் போது அது செழிப்பு, வளம், மகிழ்ச்சி எல்லாம் வாழ்க்கையில் பொங்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி. இந்த நாளில் பழைய பொருட்களை அகற்றுகிறோம். பழைய நினைவுகள், பழைய சுமைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு புதிய ஆரம்பத்திற்கு தயாராகும் நாள் இது. 2ஆம் நாள் தைப்பொங்கல். இதுதான் பொங்கலின் முக்கிய நாள். காலை வேளையில் வீடுகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. வாசலில் அழகான கோலங்கள் இடப்படுகின்றன. வெளியில் மண் பானையில் பொங்கல் வைக்கப்படுகிறது. பொங்கல் பொங்கி வழியும் போது எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இப்படி குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிடுவோம். இந்த நாள் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். பயிர்கள் வளர, வாழ்க்கை வளம் பெற சூரியன் காரணம் என்பதால் அவனுக்கு நன்றி சொல்லும் நாள் இது. 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். உழவுக்கு துணையாக இருக்கும் மாடுகள், காளைகள் இவைகளுக்கான நாள். அவைகளுக்கு குளியல், அலங்காரம் செய்து மரியாதையுடன் வழிபடுகிறோம். மனித வாழ்க்கையில் விலங்குகளும் ஒரு முக்கிய அங்கம் என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. 4ஆம் நாள் காணும் பொங்கல். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வெளியில் சென்று மகிழ்ச்சியை பகிரும் நாள் இது. உறவுகளின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டும் நாள். பொங்கல் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. இயற்கைக்கு நன்றி, உழவர்களுக்கு மரியாதை, குடும்பத்தின் மதிப்பு மற்றும் எளிமையான வாழ்க்கை. இந்த வேகமான உலகத்தில் சிறிது நேரம் நின்று சூரியனை பார்த்து, பூமியை நினைத்து, உழைப்பை மதித்து நன்றி என்று சொல்ல கற்றுக் கொடுப்பதே பொங்கல். அதனால்தான் பொங்கல் ஒரு திருநாள் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான ஒரு பாடம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.